நான் ரீசெண்டாக அமேசானில் வாங்கினேன் ஒயர்லெஸ் மைக். வாங்கின பட்ஜெட்டுக்கு இது நல்லாவே இருக்கு. டிவைஸ்லேருந்து 20 மீட்டர் தூரம் வரைக்கும் மைக்கை கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணலாம். லைவ் வீடியோவுக்கு பக்காவாக ரெக்கார்ட் ஆகுது. எடிட்டிங் ஆப்பில் வாய்ஸ் ஓவர் பண்ணுறப்போ ஸ்டார்டிங்கில் 2 செகண்ட் மட்டும் ஒரு லேக் இருக்கு. இதுதான் மைக்கு. பிளாஸ்டிக் பாடி தான், 2.5 இன்ச்சு தான் இருக்கு. ஷர்ட்ல எல்லாம் ஃபோல்டு பண்ற மாதிரி ஒரு கிளிப்பும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. பின்னாடி தான் ஆன் ஆஃப் சுவிட்சும் இருக்கு. சி டைப் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, இந்த மைக்கில் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கு. மைக் இல்லாமல் இருந்தால் இந்த அளவு சவுண்டு தான் இருக்கும். இதுதான் ரிசீவர். இது சி டைப் தான் கொடுத்துருக்காங்க. ஐஃபோனில் கனெக்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை கனெக்ட் ஆகாமல் இருந்தால் செட்டிங்ஸ்குள்ளாடி போய் அடிஷ்னல் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி அதில் ஓடிஜி கனெக்ஷனை ஆன் பண்ணி போட்டால் மட்டும்தான் கனெக்ட் ஆகும். மைக்கு டிவைஸ் கூட கனெக்ட் ஆச்சுன்னா பிளிங்கிங்கில் இருக்க க்ரீன் லைட் ஸ்டேபிளாக இருக்கும். சார்ஜ் ஆகுறப்போ ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். டிவைஸில் ரிசீவர் கனெக்ட் ஆகுறப்போ ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். இப்போ இதோட விலை அமேசானில் 449. நான் வாங்கினப்போ இதோட விலை 365 இருந்தது. இந்த கார்டும் அனுப்பி வச்சுருந்தாங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் போட்டால் 200 ரூபா கேஷ்பேக்காக தரதா சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி 200 ரூபா லஞ்சமாக திருப்பியும் தந்தாங்க. பார்க்குறப்போ இதோட விலை வெறும் 165 மட்டும்தான். நான் கொடுத்த காசுக்கு ஒர்த்தான ப்ராடக்டாக தான் வாங்கியிருக்கேன். லோ பட்ஜெட் மைக் பார்க்குறவங்க இது தாராளமாக